நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலாம், அனுதினமும் வேதத்தை வாசிக்கலாம். ஆனாலும் வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில், குடும்பத்துல, வேலை ஸ்தலங்கள்ல, வியாதியில, கடன் பிரச்சனையில, இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஒரு முழுமையான விடுதலையை பார்க்க முடியும். போயும் அந்த பழைய பயம், கவலை, அதுக்கப்புறம் பழைய காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, யோவான் 8:32 சொல்லப்படுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டால் உங்களுக்கு விடுதலை வரணுமே. ஏன் அப்படின்ற குழப்பம் அநேகருக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, வெறும் சபையில போய் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறது வேற, அறிந்து கொள்ளுகிறது வேற. நம்ம என்ன நினைக்கிறோம், சத்தியத்தை கேட்கறது மட்டும்தான் அறிந்து கொள்றது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, சத்தியத்தை காதுல கேட்கிறோம், அவ்வளவுதான். அடுத்து அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது வேதத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்த, அபியாசப்படுத்த பார்க்கணும். அந்த வார்த்தை, அந்த சத்தியம்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சத்தியம் அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவருடைய வார்த்தை தான் நமக்கு சத்தியம். சத்தியத்தை சபையில நம்ம கடமைக்காக கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சத்தியம் ஒரு தகவலா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கு பயன்படாது. ஏன்னா நம்ம சொல்றோம், ஏத்து சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு. அப்ப அந்த சத்திய தகவலா மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா அது மாறணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அதே போல யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திரு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்போ அந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நம்ம அதன்படி செய்கிறவர்களா இருக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு விடுதலையை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ அந்த வசனம் நமக்குள்ளாக போகும்பொழுது, அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக மாற்றும் பொழுது நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அப்போ மனம் புதிதாகணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பழைய பாவ பழக்க வழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நம்ம விட்டு வெளியே போகும்போதுதான் மனம் புதிதாகும். அநேகர் நம்ம இந்த மனம் புதிதாகுதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதே இல்லை. சபைக்கு வர, சத்தியத்தை கேட்கிறேன், நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. உங்க இருதயத்தை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து உங்க மனம் புதிதாக வேண்டும். அப்பதான் ஒரு நிரந்தர விடுதலையை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. அப்படின்னா சபையில இருக்கிறாரு, அப்பயே எனக்கு விடுதலை கிடைக்கல. சபையில இருக்கிறதுல உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வரணும். அது எப்படி வரும்னா, நீங்க தேவனோடு கூட நெருங்கி உறவாடும் போது, ஜெபத்துல அவரோடு கூட போகையிலும் வருகையும் பேசிக்கொண்டு பர்சனலா நீங்க அவரோட உறவாடும் போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். அவர் வந்தா உங்களுக்கு நிச்சயமா, நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல, அந்த பயம், கவலை, பதற்றம், வியாதி, இந்த மாதிரி எல்லா காரியத்திலும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு முழுமையான விடுதலையை அவரால் தர முடியும். இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா 3 பாயிண்டா சொல்லலாம். முதலாவது இயேசுவோடு உள்ள உறவு, 2வது வார்த்தையோடு நாம் சேர்ந்து வாழ்வது, 3வது நம் மனம் மாற்றத்துக்குள்ள கடந்து வரும். சத்தியம் தெரிந்தால் மட்டும் நமக்கு போதாது, அந்த சத்தியம் உங்களை மாற்றணும். அந்த சத்தியம் உங்களை மாற்றும் பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமா விடுதலை உண்டாகும். தெரியாம தான் நம்மள அநேகர், நான் சர்ச்சுக்கு போறேன், எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போய் சர்ச்சை விட்டு நம்ம நின்றுறோம், சபைக்கு போறது இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த 3 காரியங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென்.